அண்மை செய்தி. செப்டம்பர் 9 துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெக்தீப் தங்கர் ராஜினாமா செய்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செப்டம்பர் 9 துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெக்தீப் தங்கர் ராஜினாமா செய்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 9 துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெக்தீப் தங்கர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செப்டம்பர் 9 துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெக்தீப் தங்கர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 9 குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் இணைந்து வாக்களித்து குடியரசு தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட அந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி, குடியரசு துணைத் தலைவருக்கு வாக்களிக்க தகுதி பெற்ற நிலையில் செப்டம்பர் 9 அந்த தேர்தல் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்த நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியும். அவர்கள் வாக்களித்து குடியரசு துணைத் தலைவர் யார் என்பதை தேர்வு செய்ய முடியும். ஆகஸ்ட் 7 வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கின்றது என்ற தகவலையும் தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவராக இருந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 9 இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது. வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை ஆகஸ்ட் 7 வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும், ஆகஸ்ட் 21 தான் அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் எனவும், திரும்ப பெறுவதற்கான வேட்புமனு தாக்கலை ஆகஸ்ட் மாதம் 25 திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். 10 மணி முதல் 5 மணி வரை அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் செப்டம்பர் 9 குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் எனவும், ஆகஸ்ட் 7 முதல் வேட்புமனு தாக்கலை தொடங்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.